எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. அன்னைக்கு கடைசி சொல்லியிருந்து விஜய் தான் வந்து இம்மார்டல் ரூலர்ன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி என்ட்ட ஒருத்தர் வந்து பேசினாரு. அத நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அவர் வந்து "ஆளப்போறான் தமிழன்ன்னு" சொல்லி அந்த பாட்ட வந்து குறிக்கோள் காட்டி என்ட்ட பேசியிருந்தாரு. சரி அந்த பாட்ட நானும் கேட்டிருந்தேன். "ஆளப்போறான் தமிழன்" அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் "ஆளப்போறான் தமிழன்" அப்படின்ற இது ஃபேமஸ் ஆனுச்சா? இல்ல அதுக்கு முன்னாடியே ஃபேமஸா எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இப்போ வரப்போறது சரி ஓகே. இம்மோர்டல் ரூலர் வந்துட்டாரு அப்படின்னா, அவர் தமிழன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் மலையாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் அவங்கவங்க மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, "ஆளப்போறான் தமிழன்" அப்படின்னு அந்த பாட்ட மேற்கோள் காட்டி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. நிஜமாலுமே ஒரு தமிழன் தான் ஆளப்போறாரு அப்படின்னு தான் சந்தோஷம் தான் எனக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் தான் வந்து எல்லாத்தையும் ஆளணும். மற்ற மொழியெல்லாம் மட்டமான மொழி அப்படின்ற மாரி பேசுறீங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல. இவ் ஒட்டுமொத்த உலகத்தில பார்த்தீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. அதில ஒரு மொழி மட்டும் தான் வந்து எல்லா மொழியையும் ஆளணும். அதாவது ஒரு மொழி தெரிஞ்ச ஆள் வந்து எல்லா மொழி ஆட்களையும் கட்டுப்படுத்தணும். தமிழ் தான் பொதுவான மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் அநாகரிகமா இருக்கு. நானும் ஒரு தமிழன் தான். ஆனா எனக்கே இப்படி கேட்கணுன்றப்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருவேள ஹிந்தி நம்ம வந்து படிக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு பொதுவான பொதுவான ஒரு மொழி வேணும். அது ஹிந்தி மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிங்க அப்படின்னு சொன்னா வந்து நம்ம வந்து ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலகம் முழுக்க தமிழ் தான் இப்ப ஆட்சியாளர் போறாங்க. அதனால தமிழ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு மொழி திணிப்பு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது வெறும் தமிழ் மொழி மட்டும்தான். அதனால மத்தவங்களுக்கும் அந்த மொழி தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால தான் ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கறதா எனக்கு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழன் மட்டும் தான் ஆளப் போறானா? இல்ல தமிழர்கள் ஆளப் போறாங்களான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு தமிழன் மட்டும் ஆளப் போறான் அப்படின்னா, அந்த அவன் வந்து எத்தனை மொழி வேணாலும் அவங்க கத்துக்கலாம். அந்த மொழிய வச்சு மற்ற மொழிகளையும் மற்ற மொழி மக்கள் கூட ஒன்று சேர்ந்து அனுசரிச்சு இருக்க முடியும். இப்ப தமிழர்கள் ஆளப் போறாங்க அப்படின்னா, தமிழர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, நான் மத்த மொழிய கத்துக்க மாட்டேன்னு தான் நெறைய பேரோட இது அதுவா தான் இருக்கு. நான் மற்ற மொழிய கத்துக்க மாட்டேன். என் மொழியில தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க தமிழர்கள கொண்டு போய் ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கிறதுலயே அதாவது நானுமே அப்படிதான். நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தமிழ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்ல எல்லாத்துக்கும் பொதுவான மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, மற்ற மொழிகள்ல வந்து நம்ம தமிழ் மொழிய திணிக்கிற மாதிரி இருக்கும். இதில என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை தமிழர்களோ, இல்ல தமிழனோ ஆட்சிக்கு வந்தா, இந்த மாரிலாம் நடக்குமா? நடக்காதா? அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.